பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி யாருக்கும் இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நான் கூடும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நான் நன்றியோடு கூட நாம் ஜெபித்து இந்த நாள் வகுப்பு கூட துவங்கலாம். நாம் கையில் முடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ அநேக காரியங்களை மட்டுமாக கற்றுக்கொள்ள கிருபை செய்தீங்க. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட தகப்பனே ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை புரிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தருமொழி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, நான் பேசுறது கேட்குதா? ஒருத்தவங்க கேட்கலன்னு மெசேஜ் போட்டிருக்காங்களே. சிஸ்டர், ஆடியோ கேட்குதா? அப்போது உங்கள் ஃபோனை செக் பண்ணுங்கள், மியூட்டில் இருக்கா. அப்படி இல்லைன்னா கட் பண்ணிட்டு திரும்ப உள்ளே வந்து பாருங்கள். ரெக்கார்டிங் பண்ணிட்டேன். வீடியோவும் ரெக்கார்ட் ஆகுது, ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது. தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம தொடர்ந்து எப்போதும் போல் டிவோஷன் கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சு நம்போம். இன்றைக்கு ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சு விட்டு இன்றைக்கான பாடத்தில் நம்ம போகலாம். நம்ம திரு சிஸ்டர் ஷீலா இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த சில வாரங்களாக ஆராதனை, அடுத்ததாக ஆராதனை எங்கே செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிற பொழுது ஆலயம், சபை என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் ஆண்டவர் எப்படி எங்கே உலாவுகிறவராக இருந்தார், என்னென்ன காரியங்கள் நடந்தது, ஆண்டவர் என்னென்ன காரியங்களை மாற்றி கொடுத்தார், இந்தந்த காரியங்களை நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டும், இது முடிந்தது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை முடித்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி ஆலயம், சபை என்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்திலே, எங்கேயோ ஒரு இடத்திலே காணப்படுவது ஆலயமாக இருக்கிறது இல்லை. நாம் தான் கிறிஸ்துவின் ஆலயம். அவர் தங்குகிற இடமாக இருக்கிறோம், வாசஸ்தலமாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி நம்ம பார்த்தோம். அதிலே கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கிறார். தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலரும் அஸ்திபாரங்களாக இருக்கிறார்கள். நாம் அதன் மீது இசைவாக இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். மாளிகையாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை நாம் வாசித்தோம். அப்படி இன்றைக்கு ஒருவேளை நாம் சொல்லுகிறபடி, அதாவது இன்றைக்கு நாம் எல்லாருமே கூட பழகி இருக்கிறோம் என்னவென்று சொன்னால், சபைக்கு போகிறோம், எங்களுடைய சபை இங்கே இருக்கிறது, எங்களுடைய சபை அங்கே இருக்கிறது, ஆலயத்திற்கு செல்லுகிறோம் என்றெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் நாம் பேசிக்கொள்கிறோம். ஏனென்றால் நாம் அப்படியே பழகிவிட்டோம், வளர்க்கப்பட்டு விட்டோம். ஆகையினாலே இந்த காரியங்களை இப்படியே தான் நாம் பேசுகிறோம். ஆனால் எப்பொழுது இந்த வசனங்களை தியானிக்கிறோமோ, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17, 6, 19 இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது மாத்திரம் நாம் சொல்லுவது உண்டு, நாம் தான் ஆலயம், நாம் தான் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுவது உண்டு. ஆனால் அடுத்த சில நாட்களிலேயோ அன்றைக்கே கூட நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்படுகிறது. நாம் நினைக்கிறோம் அதுதான் ஆலயம், அதுதான் சபை. அதாவது நாம் ஒன்று கூடி வருவதற்காக நாம் தெரிந்து கொண்ட ஒரு இடம்தான் சபை என்றும் ஆலயம் என்றும், அதை தூய்மையாக வைத்து கொள்வதிலும் அதை டெக்கரேட் பண்ணுவதிலும் அதிக கவனம் செலுத்துகிறோம். ஆனால் ஆலயமாக இருக்கிற நம்மை குறித்து அந்த கவனம் செலுத்தப்படுகிறதா என்று சொல்லி கேட்கும் பொழுது அது அநேக நேரங்களிலே கேள்விக்குறியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மை பரிசுத்தமாக வைத்து கொள்வதும், நம்மை பரிசுத்த அலங்காரப்படுத்தி கொள்வதும் எந்த விதத்திலே இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய இடத்திலே காணப்படுகிறோம். அதே நேரத்தில் நாம் அந்த இடத்தை சபை என்றும் ஆலயம் என்றும் சொல்லுவோம் என்றால், தேவன் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறாரா இல்லையா என்கிறதான ஒரு கேள்வி. அப்போ அவர் அங்கேதான் வாசமாய் இருக்கிறார் என்று சொன்னால், நமக்குள்ளே வாசமாய் இருப்பது
கேள்விக்குறியாக்கப்படுகிறது. அப்போ நாம் கேட்கலாம், பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்போ ஆண்டவர் மக்களுக்குள்ளே வாசம் பண்ணவில்லையா என்று சொன்னால், அவர்களுக்குள்ளே என்பது நம்ம வாசிக்க முடியும். கர்த்தருடைய ஆவி அவன் மீது வந்தபொழுது அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது வந்தபொழுது அவன் இன்னென்ன காரியத்தை செய்தான், அவர்களோடு போர் செய்தான், அல்லது அவன் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடிந்தது என்றெல்லாம் நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்க முடியும். அன்றைக்கு ஆவியானவர் அவர்கள் மீது வந்தார், பிற்பாடு அவர் போய்விட்டார். அவர்களோடு கூட எப்பொழுதும் பெர்மனண்டாக நிரந்தரமாக தங்கவில்லை என்பதை நாம் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பார்க்க முடியும். ஆலயம், ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிறதான இடத்திலே அவருடைய பிரசன்னம் தங்கி இருந்தது என்றெல்லாம் நாம் வாசிக்க முடியும். அங்கே அவருடைய மகிமை இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் கூடி வருகிற இடத்திலே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது உண்மை. ஆனால் அங்கேதான் இருக்கிறது, நமக்குள்ளே இல்லை, நிரந்தரமாக இல்லை என்று சொல்லும் பொழுது அது தவறு. ஏன் என்று சொன்னால், கிறிஸ்து இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்லுகிறது என்ன என்றால், அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே எப்பொழுதும் தங்கி இருக்கிறார், தாபரித்திருக்கிறார். நாம் தான் அவருடைய வாசஸ்தலம். அவர் எங்கும் வியாபித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே நாம் கூடுகிற எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். அவர் எல்லா இடத்திலுமே இருக்கிறார். நாம் கூடாத ஒரு இடத்திலும் கூட அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் எங்கும் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு இருப்பை, எக்ஸிஸ்டன்ஸை உணர்த்துவது தான் பிரசன்னமாக காணப்படுகிறது. அப்போது அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். நாம் கூடி வருகிற அங்கேதான் இருக்கிறார். அவர் அங்கிருந்து நம்மோடு கூட வருவதில்லை என்கிறதான விதத்திலே இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம். அப்போது நாம் தான் அவருடைய சபை, நாம் தான் அவர் தங்குகிற ஆலயம் என்கிறதான காரியத்தை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்படாத பொழுது, நாம் கூடி வருகிற ஒரு இடம்தான் ஆலயம், சபை என்றும் நாம் சொல்லுகிற பொழுது, தேவன் அங்கேதான் இருக்கிறார். நாம் அங்கே செல்லும் பொழுது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் அங்கே செல்லும் பொழுது தேவையற்ற காரியங்களை பேசக்கூடாது. நாம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். இதெல்லாம் நமக்கு இருக்கிறது. அந்த இடத்தை விட்டு வரும் பொழுது, அந்த இடத்தை விட்டு நம் தூரமாக இருக்கும் பொழுது நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லை என்று சொன்னால் அது மிகவும் தவறானதாக இருக்கிறது. ஆகையினால்தான் நாம் தான் அவருடைய ஆலயம், நாம் தான் அவருடைய சபை என்பதை நாம் முதலாவதாக உணர்ந்தவர்களாய் செயல்பட வேண்டும். அந்த எண்ணம் இல்லாத பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். நாம் நம்மை குறித்த ஒரு உணர்வற்றவர்களாய் செயல்படுவதற்கு அது வழிகாட்டுகிறதா இருக்கிறது. அதுதான் ஆலயமும் சபையுமாக இருக்கும் என்று சொன்னால், தேவன் அந்த கட்டிடத்திற்கு தான், அந்த இடத்திற்கு தான் தலையாக இருக்கிறாரா, மூளைக்கல்லாக இருக்கிறாரா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்ப்போம். தேவன் நமக்கு தலையாக இருக்கிறாரா, மூளைக்கல்லாக இருக்கிறாரா, அல்லது அந்த இடத்திற்கு, அந்த கட்டிடத்திற்கு தலையும் மூளைக்கல்லுமாக இருக்கிறாரா? அந்த சபை என்று நாம் சொல்லுகிறதான அந்த கட்டிடம், அதுதான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறதா? அதைத்தான் கிறிஸ்து கிரயத்துக்கு கொண்டாரா? அதற்காகத்தான் கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினாரா? இப்படி அநேக கேள்விகள் அதோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருப்போம். அது நாம் கூடி வருகிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். நாம் தான் அவருடைய ஆலயம், நாம் தான் சபையாக இருக்கிறோம், அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அவர் நம்மைத்தான் கிரயத்துக்கு கொண்டார், நமக்காகத்தான் அவர் இரத்தத்தை சிந்தினார். அது மாத்திரமல்லாமல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், கடைசியாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-13 வசனங்கள். இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது இது நமக்கு தெளிவாக
தெரிகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதிலும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. சபையின் வளர்ச்சிக்காக, அது பூரண வளர்ச்சி அடையும்படியாகத்தான் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர், மேய்ப்பன், சுவிசேஷகன் என்று சொல்லி அவர் சபையிலே சிலரை இந்தந்த காரியத்திற்காக ஏற்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு கட்டிடம்தான் சபையும் ஆலயமாக இருக்கும் என்று சொன்னால் அது வளர்ச்சி அடைவதற்காக, அது என்ன பெரிய சபையாக கட்டுவதற்காக அல்லது பெரிய ஒரு கட்டிடமாக கட்டுவதற்காக, ஆலயமாக கட்டுவதற்காகத்தான் கிறிஸ்து இவர்களை எல்லாம் ஏற்படுத்தினாரா? அல்லது நாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கவர்களாய் வளருவதற்காக நம்மிலே அவர்களை ஏற்படுத்தினாரா? இப்படி கேள்விகளை நாம் வாசிக்கும் பொழுது கேட்டு பார்ப்போம், தியானிப்போம். நாம் தான் அவருடைய ஆலயம், அவர் தங்கியிருக்கிற வாசஸ்தலம், நமக்குள்ளே அவர் நிரந்தரமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவோம். நாம் எங்கே கூடுகிறோமோ அங்கே எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய், அவருக்கு பிரியமானவர்களாய் செயல்படுவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்றென்றைக்கும் அவருடைய நாமம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படட்டும். ஓகே, ஸோ நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம். தொடர்ந்து நம்ம தியானிப்போம். ஓகே, ஸோ கிளாஸுக்கு போது முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கு யோசித்து பதில் சொல்லுங்கள். என்ன கேள்வி அப்படின்னா, ரொம்ப வருஷமாக கத்தோலிக்கர்கள் இருந்த வரைக்குமே குழந்தை ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது மார்ட்டின் லூத்தர், இந்த ப்ரொட்டஸ்டாண்ட் வந்த பொழுது நிறையா காரியங்கள் அவங்க மாற்றினாங்க, இவங்க தவறாக செய்கிறாங்க அப்படின்னு. ஆனால் குழந்தை ஞானஸ்நானம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ரொம்ப வருஷமாக. இன்றைக்கும் கூட ஒரு சில மெயின்லைன் சர்ச்சஸ், சிஎஸ்ஐ சர்ச்சஸ், ஒரு சில சர்ச்சஸில், நிறையா சர்ச்சஸில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை ஞானஸ்நானம் இன்றைக்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதை பெருசாக யாரும் அந்த டைமில் பேசலை. ஆனால் இந்த டினாமினேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒரு டினாமினேஷன் தான் இந்த மாதிரி ஞானஸ்நானம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையில ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் திரும்ப ஞானஸ்நானம் எடுக்கணும். அதாவது 18 வயசு மேலே அவங்களுக்கு இருக்கிறப்ப அவங்களா மனம் முகர்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஒரு ஸ்தாபனத்தார் திரும்ப ஞானஸ்நானம் அவங்கள ரீபேப்டைசர்ஸ் அப்படின்னு அவங்கள அழைச்சாங்க. அவங்க சொல்லும்போது அநேகருக்கு அதை ஏற்றுக்கொள்ள, இன்னும் சொல்ல போனால் ப்ரொட்டஸ்டாண்ட் இவங்கெல்லாம் கூட என்ன பண்ணாங்கன்னா ஏற்றாங்க, இவங்க தவறானதை பண்ணுறாங்க, இப்போ வேதத்துக்கு புறம்பாக பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம பெண்டிகோஸ்டல் சர்ச்சில் இன்றைக்கி எல்லாம் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் குழந்தை ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் இல்லை கிடையாது, நீங்கள் என்றைக்கு சுயமாக சிந்திச்சு இது பண்ணுறீங்களோ நீங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஞானஸ்நானம் கொடுப்போம், நம்மளுமே கொடுப்போம். ஆனால் அதை ஆரம்பித்தது யார்? அந்த ஸ்தாபனத்துடைய பேர் ட்ரை பண்ண யோசிச்சு சொல்லுங்கள். நிறையா ஸ்தாபனம் இருக்குது. ஸ்தாபனம் பஞ்சமே இல்லாமல் இருக்குது. பாப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு. அதாவது குழந்தை ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்த டைமில் அது தப்பு. அதை சபைக்கு வரவங்களை நீங்கள் குழந்தை ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் அது செல்லாது, நீங்களாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அந்த விஷயத்தை அவங்க ஆரம்பித்து வச்சது எந்த ஸ்தாபனம்னா சொல்லுவோம்ல, இப்போ பெண்டிகாஸ்ட்னா ஒரு ஸ்தாபனம், சிஎஸ்ஐ அது ஒரு டினாமினேஷன், லூத்தரன், ஏஜி, ஐபிசி, ஐபிஏ போயிட்டே இருக்கும். அது மாதிரி எல்லாமே ஒரு டினாமினேஷன். அதில் யார் இதை முதல்ல துவக்கி வச்சது? ட்ரை பண்ணுங்களேன். மார்ட்டின் லூத்தர் இல்லை. மார்ட்டின் லூத்தர் ரொம்ப வருஷமாக குழந்தை ஞானஸ்நானம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. மார்ட்டின் லூத்தரை எதிர்த்திருக்காரு அவங்களாம். திரும்ப ஞானஸ்நானம் கொடுத்தவங்களாம் நீங்கள் வேதத்துக்கு முரண்பாடாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள துன்புறுத்த செஞ்சுருக்கிறாங்க. நிறைய பேர் ரத்த சாட்சியாக மறைச்சிருக்கிறாங்க. எனக்கு இப்போது 2 வருஷம் முன்னாடி தான் ஹிஸ்ட்ரிலாம் படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது ப்ரொட்டஸ்டாண்டுகளே இவங்களை துன்பப்படுத்தினாங்களா அப்படின்ற மாதிரி. லூத்தரன் இல்லை, வேறு எந்த டினாமினேஷன் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? யாராவது? ஒரே ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு, ஷானு அவங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள ரீபேப்டைசர்ஸ் அப்படின்னு அழைச்சாங்க அந்த டைமில். கோன்ராட் கிரேபல் இதெல்லாம் தனி நேம். நான் டினாமினேஷன் நேமே கேட்குறேன்.
கோன்ட்ராட். ஏன்னா மேபி நேமாக கேட்குறப்ப தெரியல. டினாமினேஷன் அந்த அந்த அவங்க அந்த அந்த டினாமினேஷனை எந்த டினாமினேஷன்? ஏன்னா சிங்கிள் பர்சனாக சொல்லும்போது நமக்கு எந்த டினாமினேஷன் அவங்க தெரியாது, அதனால சொல்கிறேன். அந்த டினாமினேஷன் நேம். குட். செல்வன் மைக்கேல் கோன்ட்ராட் கிரீபர், அனாபேப்டிஸ்ட். குட், கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ முதல்ல உங்கள் அனாபேப்டிஸ்ட் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் குழந்தை ஞாசனா செல்லாதுங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஞாசம் எடுக்கணும்னு சொல்லி திரும்ப ஞாசனம் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்குறப்ப என்ன பண்ணாங்கன்னா, கத்தோலிக்கர்களும் ப்ரொட்டஸ்டாண்டுகளும் சேர்ந்து அவங்கள எதிர்த்தாங்க. இவங்க என்ன வேத்து முரண்பாடாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த முதல்ல ஞாசனம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்கள என்ன பண்ணாங்கன்னா போட்டில் கயிறை கட்டி விட்டு சுற்றிலும் கையை காலெலாம் கட்டி போட்டில் வச்சு அப்படியே அனுப்பி விட்டாங்க. ஞாசம் தானே எடுக்கிற, அப்படியே போய் உனக்கும் கொடுத்துக்க, திரும்ப ஞாசனம் கொடுத்துக்கன்னு சொல்லி அப்படியே போட்டில் அவங்க அனுப்பிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இன்னும் இப்படி ஒன்று நடந்துருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நிறைய பேர் எழுப்பி எல்லாம் பண்ணி. ஆனால் நம்ம இன்றைக்கு ஒரு சில விஷயங்கள் யோசிக்கிறப்ப, ஆமாம் குழந்தை நாசனம் செல்ல, அது திரும்ப நம்ம நாசனம் கொடுக்கணும். ஆனால் முதல்ல அதை செஞ்சது வந்து அனாபேப்டிஸ்ட். ஓகே, ஸோ நம்ம மறந்துட வேண்டாம், ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸுக்கு போகலாம். கிளாஸ் செஞ்சுட்டா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரிதம், அண்டர்ஸ்டாண்டிங் ரிதம். ஒரு நிமிஷம் நான் வந்து உங்களுக்கு அந்த இதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த ரிதம் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக வெஸ்டர்ன் மியூசிக்கில் டைம் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பொதுவாக ரிதம் அப்படின்றது காமன் டேர்ம். நம்ம கீபோர்டில் ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கும், ஸ்டைல் செக்ஷன் அப்படின்னு வாசிப்போம். ஸோ நிறைய வேர்டு இருக்குது. பீட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க, அந்த கவுண்டிங் நிறைய வார்த்தை இருக்குது. பீட், ரிதம், ஸ்டைல். ஸோ பட் ப்ராப்பராக நம்ம வெஸ்டர்ன் மியூசிக்கில் டைம் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிதம்னா என்ன அப்படின்னா, ரிதம் அப்படின்னா தாளம். ஸோ மியூசிக் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மெயின்லி 2 parts which is scale and rhythm. அதாவது இசை அப்படின்னு சொல்லும்பொழுது 2 முக்கியமான விஷயங்கள் சேர்ந்தது தான் இசை. ஒரு நல்ல இசை வேணும் அப்படின்னா, ஒரு இசை நல்லா இருக்கணும், நான் கேட்குற அந்த இசை நல்லா இருக்கணும்னா அது 2 விஷயம் இருக்கணும். ஒன்று ராகம் இருக்கணும், இன்னொன்று தாளம் இருக்கணும். ரெண்டுமே முக்கியம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ராகமாக பாடுவாங்க ஆனால் தாளத்தில் பாட மாட்டாங்க. அப்போ கேட்குறப்ப அது ஒரு இனிமையாக இருக்காது. சில பேர் தாளத்தில் பாடுவாங்க, நல்லா கவுண்டிங்கில் பாடுவாங்க, ராகமாக பாட மாட்டாங்க, அதுவும் கேட்குறதுக்கு நல்லா இருக்காது. அப்போது ராகமாகவும் பாடணும், தாளத்தோடையும் பாடணும். அப்படி பாடினா தான் ஒரு நல்ல ஒரு இசையாக அது இருக்கும், ஒரு நல்ல ஒரு மெலடி, ஒரு கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும், கொஞ்சம் ஆக்வர்டெல்லாம் இருக்காது. அப்போது இசை அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்கள் சேர்ந்தது தான் இசை. முக்கியமாக என்ன அப்படின்னா ராகம், தாளம். ராகம்னா என்ன, ராகமாக பாடுறது, டியூன். நம்ம சி மேஜர், டி மேஜர், மைனர்லாம் வாசிக்கிறோம். அந்த ஸ்கேல் வந்து கலையாமல் கரெக்டாக பாடணும், ஷார்ப்பாக பாடக்கூடாது, ஃப்ளாட்டாக கூட கரெக்டாக அந்த டியூனில் பாடுறது தான் ராகம். டியூனில் பாடுங்க, ராகத்தில் பாடுறது. தாளம் அப்படின்னா கவுண்டிங். ஒரு நிறையா பாட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு தாளம் வந்து இருக்குது, தாளத்தில் பாடணும். இப்போ நம்மலாம் பாடும் பொழுது, இப்போ சர்ச்லேயோ இல்லை வீட்டிலையோ பாடும் பொழுது கைத்தட்டி பாடுவோம் இல்லையா, கிளாப் பண்ணி பாடுவோம். ஏன் கைத்தட்டி பாடுறோம்? பொதுவாகவே பாடல் பாடும்பொழுது இல்லை எங்கேயுமே இருந்தாலும், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்னாலும் ஒரு பாட்டு பாடும்போது கிளாப் பண்ணுவாங்க ஜென்ரலாக. ஏன் கிளாப் பண்ணுறாங்க? அது ஒரு பாட்டு பாடினா இதை செய்யணுன்றனாலையோ இல்லை அது ஒரு ஆவிக்குரிய அனுபவமோ அப்படி இல்லை. ஸோ கிளாப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பாட்டை ரிதமில், தாளத்தில் வச்சுருக்கிறதுக்கு தான் முதல் காரணம். அதுக்கு பல காரணம் சொல்லுவாங்க. அதனால தான் வேதத்தில் வாசிப்போம், கைத்தட்டு அப்படின்னு வாசிக்க மாட்டோம், கைத்தாளம், மத்தாளம், மத்து அதை வச்சு அடித்தா மத்தாளம். கையில் இந்த மாதிரி நம்ம பாடும்போது டைமிங்காக தட்டினா அது கைத்தாளம். ஏன்னா நமக்கு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம், தட்டுறோம். அதனால தான் வேதத்தில் வாசிப்போம், கைத்தாளத்துடனே ஓசையுள்ள கைத்தாளம் நினைக்கிறேன், பேரோசையுள்ள கைத்தாளமா அது மாதிரி. ஆனால் கைத்தாளம் தான் வரும். அப்போ தாளம், நம்ம கை கிளாப் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அந்த பாட்டை தாளத்தில் வைக்கிறது. அப்படி கிளாப் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னா, பாட்டு பாடும்பொழுது திடீர்னு நம்ம ஸ்பீடாக ஏற்றுவோம், திடீர்னு நம்ம கொஞ்ச நேரத்தில் ஸ்லோவாகும்,
அது ஒரு ஈவனாக ஒரு பேலன்ஸ்டாக டெம்போவில் போகாது. ஒரு ஸ்பீடு என்ன ஒரு கிராஜுவலாக ஒரு ஸ்டேபிளாக இருக்காது சாங். திடீர்னு ஸ்பீடாக போயிடும், இல்லை திடீர்னு ஸ்லோவாகிடும். அப்போ அந்த மாதிரி போச்சுன்னா கேட்குறதுக்கு இனிமையாக இருக்காது. அப்போ அதை என்ன பண்ணால் நம்ம கிளாப் பண்ணும் பொழுது ஒரு 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 ஸ்டேபிளாக ஒரு ஸ்பீடில் அந்த சாங்கை வந்து பாடுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உதவியாக இருக்கும். அதனால தான் நம்ம முதல்ல நம்ம மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் கிளாப் பண்ணி பாடுறாங்க. ஏன்னா இப்போது நமக்கு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஒன்று குச்சி இல்லை டேபிள் அது இது ஏதாவது ஒன்று வேணும் நமக்கு. அட்லீஸ்ட் ட்ரம்ஸு பேங்கோஸ் ஏதாவது ஒன்று வேணும் தாளம் போடுறதுக்கு. எதுவுமே இல்லை தாளம் போடுறதுக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு பெஸ்ட்டு தான் கைத்தாளம். யூஸ்வலாக இப்போ கீபோர்டில் ரிதம் போடுறாங்க, பேட் போடுறாங்கன்னா அப்போ நமக்கு ரொம்ப கைத்தாளம் வசதி தேவைப்பட மாட்டோம். அப்போ அதை கேட்டே என்ஜாய் பண்ணி பாடுவோம். அப்போ எதுவுமே இல்லாத நேரத்தில் கைத்தாளம் பெஸ்ட். அப்போ முன்பெல்லாம் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாதனால எல்லாமே இந்த கைத்தாளம் தான் நிறைய இடத்துல நம்ம போட்டு பாடுற மாதிரி இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணோம். இன்றைக்குமே நமக்கு மியூசிக் இல்லாத இடத்துல கைத்தாளம் நமக்கு தாளத்தில் பாடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இசை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு முக்கியமான விஷயம் சேர்ந்தது தான் இசை, ராகம், தாளம். இப்போது நான் வந்து யார் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஐ எம் அ மியூசிஷியன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன் ஐ எம் அ மியூசிஷியன் அப்படின்னா எனக்கு ராகமாகவும் வாசிக்க தெரியணும், ஒரு கீபோர்டு கிட்டார் வாசிக்க தெரியணும், தாளமும் வாசிக்க தெரியணும், ட்ரம்ஸு பேடு இல்லை கம்போஸ் பண்ண தெரியணும். அதோட இது என்ன இது கவுண்டிங் அந்த தாளம் இது ரெண்டுமே தெரிஞ்சால் தான் மியூசிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் சொல்லணும். மியூசிஷியன் அப்படின்னா அவருக்கு இந்த கீபோர்டு கிட்டார் அந்த மாதிரி ராகத்தில் வாசிக்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் தாளமும் அவருக்கு என்ன பண்ணணும், அதாவது மேனுவலாக வாசிக்கலைன்னாலும் ஹீ நோஸ் இப்படி வாசிங்க, இது எப்படி இந்த தாளம் இது 4/4 அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். அவரை தான் என்ன பண்ணுவோம்னா மியூசிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க ஒரு கீபோர்ட் வாசிக்கிறார் ஒருத்தர், அவருக்கு தாளத்தை பற்றி ஒன்றுமே தெரிலன்னா அவரை வந்து பியானிஸ்ட், கீபோர்டிஸ்ட் அப்படின்னு. இப்போ ஒருத்தர் வயலின் வாசிக்கிறாருங்க, அவருக்கு தாளமே தெரியாது, வயலினிஸ்ட் அப்படின்னும். இப்போ கிட்டார் ஒருத்தர் வாசிக்கிறார், அவருக்கு தாளத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, சொன்னால் வாசிப்பார், அவர் கிட்டாரிஸ்ட். இப்படி தான் சொல்லுவோம், கிட்டாரிஸ்ட், பியானிஸ்ட், வயலினிஸ்ட் அப்படின்னும். அதே போல் ஒருத்தர் ட்ரம்ஸ் வாசிக்கிறாருங்க, அவருக்கு கீபோர்டு பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுங்க, அவர் ட்ரம்மர். பேடு வாசிக்கிறவங்க பேடிஸ்ட். இன்னும் அதே போல் தாளம் வாசிக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் சைட் ட்ரம்மர், அந்த மாதிரி அப்படி தான் சொல்லுவோம். அப்போது யாரை மியூசிஷியன் சொல்லணும்னா ரெண்டுமே அவங்க செய்வாங்க. இப்போ மியூசிக் கம்போசர், இப்போ சினிமாவில் நாடகம் ஷார்ட் ஃபிலிம் மியூசிக் கம்போசர் இருப்பாங்க. மியூசிக் கம்போசர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மியூசிக் அந்த ராகமும் தெரிஞ்சிருக்கும், தாளமும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவோம் அந்த மியூசிஷியன் டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை ஏதாவது ஒன்று தான் பண்ணுறாங்கன்னா நம்ம ட்ரம்மர், பியானிஸ்ட், வயலினிஸ்ட், கிட்டாரிஸ்ட் அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது மியூசிக் இசை அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சேர்ந்து தான் இசை, ராகம், தாளம். நம்ம மேஜர் மைனர் ஸ்கேல் பார்த்தோம், அப்புறம் கார்ட்ஸ் பார்த்தோம், கார்டு இன்வர்ஷன் பார்த்தோம், கார்டு ப்ரோக்ரஷன் பார்த்தோம். இது எல்லாமே எதோட சேர்ந்ததுன்னா ராகத்தோடு சேர்ந்தது தான். பாட்டு அது என்ன டியூனு, ராகம் எத்தனை ராகம் இருக்குது, இந்த ராகத்தில் வாசித்தா என்னென்ன வாசிக்கணும், எப்படி கார்டு மாற்றணும், இது எல்லாமே ராகத்தோடு சேர்ந்தது. நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்து பார்ப்போம் தாளம். ஏன் அப்படின்னா அந்த ராகத்தை இந்த தாளத்தில் வாசிக்கும் பொழுது தான் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். இப்போ சில பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வாய்ஸ், நல்ல டியூனில் பாடுவாங்க, சூப்பரான வாய்ஸு, நல்ல இனிமையான குரல் அழகாக அந்த ராகத்தில் பாடுவாங்க. ஆனால் டைமிங் இல்லை அப்படின்னா கேட்குறதுக்கு நல்லா இருக்காது. டைமிங்கை மாற்றி எடுக்கிறாங்கன்னா நல்லா வாய்ஸ் இருக்குது, ஐயோ அண்ணா டைமிங்கில் இல்லையே அப்படின்னு கேட்குறப்ப இனிமையாக இருக்காது. வாய்ஸ் சூப்பராக தான் இருக்குது, டைமிங்கில் இல்லை. அதே மாதிரி டைமிங்கில் கரெக்டாக எடுப்பாங்க. சில பாட்டெலாம் டிஃப்ரெண்ட் கஷ்டமான பாட்டெலாம் இருக்குது, டைமிங்கில் அப்படி இப்படி ஓடும், அதெல்லாம் கரெக்டாக எடுப்பாங்க, கரெக்டாக அந்த டைமில் எடுப்பாங்க. ஆனால் ராகமாக இருக்காது. அப்போ அதுவும் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்காது. அப்போது தாளம் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னா ராகம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தாளம் முக்கியம். இது ரெண்டையும் நம்ம வந்து எது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம பிரித்து சொல்லவே முடியாது. ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். சரிங்களா? அப்போது இந்த தாளம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ப்ரேயர் பண்ணுறப்ப கை தட்டுவோம், இல்லை நம்ம பாட்டு கேட்குறப்ப ஸ்னாப் பண்ணுவோம், இது போல் ஸ்னாப் பண்ணுவோம். சரி, இதில் இப்போ பஸ்ஸில் எங்கேயோ ட்ரெயினில் போகிறோம் இல்லை பஸ்ஸில் போகிறோன்னா பாட்டு போட்டால் நமக்கு அறியாமையே நம்ம என்ன தட்டுவோம். அந்த தட்டுறதே வந்து தாளத்தை தான் நம்ம தட்டுவோம். நமக்கு நம்ம வாசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்.
அந்த மாதிரி கையில் தட்டுவோம், இல்லை காலில் வந்து அப்படி நம்ம டேப் பண்ணுவோம், இது பண்ணல. இல்லை குச்சி இருந்துச்சுன்னா எதாவது நம்ம தட்டுவோம், இல்லை கம்பிலேயே டிங் 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 தட்டுவோம். இது எல்லாமே என்னதோட வேலைன்னா அந்த டைம் அந்த தாளத்தை வந்து நம்ம கேஷ் பண்ணும்போது அது நமக்கு அறியாமே நமக்கு வந்து வரும். எப்படி நம்ம ஒரு பாட்டை கேட்டோடனே தெரியல ராகத்தில் அப்படியே பாட ஆரம்பிச்சிடுறோமோ, ரொம்ப சூப்பராக பாடினாலும் அதை ஹம் பண்ணுறோமோ, அதே போல் தாளமும் நம்ம போட ஆரம்பிப்போம் அந்த சாங்கை நம்ம கேட்கும்பொழுது. ஸோ அப்போ அந்த தாளங்கிறது எய்தர் ட்ரம்ஸோ இல்லை மியூசிக்கோ இல்லை அந்த பேடோ வச்சோ இல்லை கிளாப் பண்ணுறதோ இல்லை ஸ்னாப் பண்ணுறதோ ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வந்து கிளாப் பண்ணுவோம். ஆனால் இதுலேயும் ஒரு சிலருக்கு வந்து கிளாப் பண்ண கூட தெரியாது. இப்போ நம்மளே ப்ரேயர் மீட்டிங் போகிறோம், ஒரு 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கிளாப் பண்ணவே தெரியாது. நம்ம எல்லோரும் வந்துட்டு தேனி மயிலோ அப்படின்னா அவங்க வேறு மாதிரி தட்டுவாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு வந்து எப்படிங்க எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 20 பேரில் ஒரு 18-19 பேர் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் அவங்களுக்காக டைமிங் தெரியலனாலும் நம்ம கை தட்டும்பொழுது கூட சேர்ந்து கை தட்டுறது கரெக்டாக தட்டிடுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக அதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அது என்ன எப்படி கிளாப் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து என்னென்னா சுத்தமாகவே அவங்களுக்கு அந்த ரிதம் அந்த டைமிங் சென்ஸ் வந்து இல்லை. ஸோ இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப கம்மி தான். ஓரளவுக்கு மெஜாரிட்டி எப்படின்னா யாராவது நல்லா கை தட்டினாங்கன்னா அவங்களோட சேர்ந்து கை தட்டும்போது கரெக்டாக தட்டிடுவாங்க. ஸோ அப்படி தான் மெஜாரிட்டி வந்து இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து கிளாப் பண்ணும். இந்த 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 பாட்டுக்கு வந்து இப்போ கிளாப் பண்ணும்பொழுது நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம்ல, அந்த ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸ்பீடாக போயிடாமல் ரொம்ப ஸ்லோவாக போயிடாமல் ஆரம்பிக்கிறப்ப தட்டணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே தட்டி அந்த பாட்டை வந்து பாடுவோம். ஆனால் 1 2 3 4 5 6 நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம், அப்படியே கிளாப் பண்ணிடுவோம். ஆனால் இந்த ரிதம் அப்படின்னு வரும்பொழுது, இந்த தாளம் நடி வரும்பொழுது தாளம் போடுறது ஒன்று, இன்னொன்று தாளத்தில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எப்படி நம்ம ராகத்தில் நிறையா மேஜர் மைனர் அதுபோல் சி ஷாப் அந்த மாதிரி ராகத்தில் நிறையா பார்க்குறோமோ, அதே போல் தாளத்துலேயும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. சரியா? நம்ம அந்த தாளத்தில் ரொம்ப நிறையா இருக்குது. நம்ம எல்லாத்தையெல்லாம் பார்க்க போகிறதில்ல. நம்ம முக்கியமாக சர்ச்சில் யூஸ் பண்ணுறது இல்லை காமனாக யூஸ் பண்ணுறது ஒரு சில தான் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ முதல்ல வந்து 4/4 இந்த டைம் சிக்னேச்சர் சொல்லலாம், ரிதம் அப்படின்னு சொல்லலாம். 4/4 4/4னா என்னென்னா நம்ம அந்த சாங் முழுசாக 4/4 கவுண்ட் பண்ணே இருப்போம். எப்படி கவுண்ட் பண்ணோன்னா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இது வந்து பாட்டு ஆரம்பித்து பாட்டு முடிகிற வரைக்கும் எங்கேயுமே இந்த கவுண்டிங் வந்து நிற்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சரியா? அதே போல் 3/4 அப்படின்னா நம்ம 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இது போல் நம்ம 3க்கு அப்புறம் திரும்ப 1 வந்துடும். ஸோ 3 3 நம்ம கவுண்ட் பண்ணுவோம் சாங் ஃபுல்லாகவே. 2/4 அப்படிங்கிறப்போ வந்து நம்ம 2 2 கவுண்ட் பண்ணுவோம். 1 2 1 2 1 2 1 2 2க்கு அப்புறம் 3 வராது, திரும்ப 1 வந்துடும். இப்படி நம்ம கவுண்ட் பண்ணுவோம். 6/8 அப்படின்றது வந்து நம்ம 6 6 கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி 6 6 கவுண்ட் பண்ணும். 7/8 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைமிங். இது வந்து நம்ம ஒரு சில கீர்த்தனைகளில் ஒரு பழைய பாடல்கள்லாம் அந்த 7/8 நிறையா இந்தியன் ஸ்டைலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கு, ஒரு போதும் மறவாத உண்மை பீதாவிருக்க உனக்கு என்ன குறை உண்டு மகனே. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் இருக்குது. ஸோ எப்படி கவுண்ட் பண்ணணும்? 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி 7 7 7 அந்த சாங் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிட்டே இருப்போம். சரியா? ஸோ அப்போது நிறைய கவுண்டிங் இருக்குது. நம்ம அதிகமாக நம்ம பாடல்களில் யூஸ் பண்ணுறது 5 தான். என்னென்ன? 4/4 3/4 2/4 6/8 7/8. இந்த கீழே 8னா என்ன, கீழே 4னா என்ன, மேலே 3னா என்ன, அது வந்து நம்ம என்ன சொல்கிறது மியூசிக் ஷீட் இருக்கு இல்லையா, அதை நம்ம கற்றுக்கும் பொழுது நமக்கு அது வந்து அதோட சேர்த்து பார்க்குறப்ப புரியும். இதுக்கு மட்டும் தனியாக எடுத்தோம்னா நமக்கு புரியாது. ஸோ ஓகே, மியூசிக் ஷீட் வந்து நான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாய்ப்பு இருந்தால்
நம்ம அதுவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக, என்றைக்கும் தெரில. ஸோ அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பராக வெஸ்டர்ன் கற்றுலாம். அப்போ கீழே இருக்க ஃபோர்னு என்ன, மேலே இருக்க ஃபோர்னு என்ன, நம்ம வந்து அதை பார்ப்போம். சரியா? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு 4/4 அப்படின்றப்ப 4 நாளாக கவுண்ட் பண்ணணும். 3/4னால் அந்த 3 மேலே 3 கவுண்ட் பண்ணணும். 2னா 2. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மேலே இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. ஸோ அதே போல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எத்தனை பேர் கேள்விப்பட்டுறீங்க 4/4 அப்படின்னா ஸ்லோ சாங்கு, 2/4 அப்படின்னா ஸ்பீட் சாங்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? கேட்டிருந்தீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணலாம் பார்ப்போம். 4/4னா ஸ்லோ சாங்கு, 2/4னா ஸ்பீட் சாங்கு அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. யா, ஓகே. ஸோ 2 பேர் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த 4/4 2/4 இது எல்லாமே என்னன்னா பாட்டோடைய வேகம், ஸ்பீடை பொறுத்தது அல்ல, அதோடைய டைமிங், அதாவது அதோட கவுண்டிங்கை பொறுத்தது. 1 2 1 2 கவுண்ட் பண்ணல, 1 2 3 4 அந்த கவுண்டிங்கை பொறுத்து தானே ஒழிய அதோடைய ஸ்பீடை பொறுத்தது அல்ல. அப்போ 4/4 சொல்லும்பொழுது அதில் ஸ்லோ பாட்டும் இருக்கும், ஸ்பீட் பாட்டும் இருக்கும். 2/4 சொல்லும்பொழுது அதில் ஸ்லோ பாட்டும் இருக்கும், ஸ்பீட் பாட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் 4/4 ஓகேங்களா, 1 2 3 4 இந்த மாதிரி 4/4ல் இப்போது ஸ்பீட் பாட்டு அப்படின்றப்போ நம்ம எந்தன் கண்மலையானவரை பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே அதெல்லாம் 4/4 தான். அதே போல் 4/4ல் ஸ்லோ சான்றப்ப தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம். ஸோ 4/4 தான் அதுவும். எந்தன் கண்மலையானவரும் 4/4 தான். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்லோ சாங் ஒன்று, ஸ்பீட் சாங் ஒன்று. ஸோ அப்போது 4/4ங்கிறது வந்து இந்த டைம், இந்த ரிதம் கவுண்டிங் அப்படிங்கிறது வந்து டைம் சிக்னேச்சர். அது எப்படி பாட்டை கவுண்ட் பண்ணுறோன்றதை பொறுத்ததான ஒழிய பாட்டோடைய ஸ்பீடு பொறுத்தது அல்ல. அதே போல் 2/4னாவே ஸ்பீடுன்றவாங்க. இப்போ 2/4ல் ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஸோ இது ஸ்பீட் பாட்டுறா. அதே போல் வாட் a friend we have in Jesus, தார தார தாரா, இதுவும் 2/4 தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வரும். ஸோ அப்போது ஆனால் ஒரு 2/4 2 கவுண்டர் தான் இருக்கும். ஸோ அதனால் நிறையா பாடல்கள் இருக்கலாம். மேபி அந்த ப்ரொப்போர்ஷன் மாறலாம், கொஞ்சம் நிறையாங்கிறது மாறலாம் மொழியே. ஆனால் 4/4னா ஸ்லோ, 2/4னா ஸ்பீடு அப்படி கிடையாது. 4/4ல் ஸ்லோ பாட்டு ஸ்பீடு இருக்குது, 2/4லேயும் ஸ்லோ ஸ்பீட் இருக்குது. அதே போல் 6/8 6/8 சொன்னாலே 6 கவுண்ட் பண்ணோமே, அதுலேயும் ஸ்லோவும் இருக்குது, ஸ்பீடு இருக்குது. இப்போ தேவகுமாரா 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 என்ன நினச்சிடுங்க 1 2 3 4 5 6 1 2 அப்போ 6/8 இது வந்து 6/8ல் ஸ்லோ. அதே நேரத்தில் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், இது 6/8 தான். அப்போ ஸ்லோ பாட்டும் இருக்குது, இப்போ ஸ்பீடாக வருது. அப்போ அந்த கவுண்டிங் எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்ததானே ஒழிய ஸ்பீடை வந்து பொறுத்தது அல்ல. ஓகே. ஸோ இப்போ உங்கள்கிட்ட நோட் இருந்ததுன்னா நோட் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஓகே நான் ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். அடுத்து வந்து நம்ம அதை நோட்டு பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அதுபோல் 3 4 இல்லை 4 4 அதாவது 4 வாட்டியோ 1 2 3 4ங்கிறது ஒரு செட்டு. அதுபோல் 2 செட்டு இல்லை 3 செட் 4 செட்டு உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. எல்லாருமே நோட் எடுக்காத நோட் எடுத்துக்கோங்க, டக்குன்னு நோட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது போல் எழுதிக்கோங்க. 1 2 3 4 1 2 3 4 3 இல்லை 4. இப்போ 3னா நான் இருக்கிறது வந்து 3 தான், இந்த அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 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 ப்ராக்டிஸ் தான். 2 செட் இருந்தால் கூட போதும் தான், 2 செட்டு இல்லை 3 4 ஒரு லைனில் எத்தனை வருதோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க. ஒரு 1 மினிட் டைம் தரேன், 1 மினிட் சரி 2 மினிட்ஸ் தரேன். 9:46 ஆகுது.
9:48 வரைக்கும். சரியா? நோட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்பர் எழுதிக்கோங்க. நம்பர் எழுதிட்டு பேனா இல்லை பென்சில் ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்கோங்க. பேனாவே வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம எழுதணும். அதனால் பேனாவே வச்சுக்கோங்க. பேனா இல்லைன்னா பென்சில் கையில் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஒன் மோர் மினிட். மெயின் ஸ்டேஜ்னால் என்ன? மெயின் ஸ்டேஜ் வந்து அந்த லாஜிக் யூஸ் பண்ணும் பொழுது நிறையா விஎஸ்டி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். வேவ் சாம்பிள் இருக்கும், நம்ம லேப்டாப்லேயே இல்லை ஐபேடு அது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஆப்பிள் அவங்களுடைய ப்ராடக்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணலாம். லாஜிக் ப்ரோன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஐபேடு அந்த ஆப்பிளோடைய சிஸ்டத்தில் தான் யூஸ் பண்ண முடியும். அதில் யூஸ் பண்ணுற விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுதான் மெயின் ஸ்டேஜ் அப்படின்னும் பேர். ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்பர் எழுதிக்கோங்க. நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன், ஜஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதோட சேர்ந்து அப்புறம் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் டைம் கவுண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சும்மா நான் ப்ளே பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். One, two, three, four. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஓகே, ஸோ பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் பொழுது 1ல் ஸ்டார்ட் பண்ணிட்டு 1, 2, 3, 4. அந்த இன்டர்வல் ஈவனாக இருக்கணும். 1க்கும் 2க்கும் ஈவனாக இருக்கும், 2க்கு 3 ஈவனாக. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. இது போல் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் கவுண்ட் பண்ணும். சரியா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் நோட் எடுத்துக்கோங்க, பேனா கையில் வச்சுக்கோங்க. இது ஸ்டார்ட் ஆகிறப்ப ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முடிகிறப்ப கரெக்டாக 4ல் முடிக்கணும். ஸோ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஈவனாக ஸ்பீட் இருக்குது போல். ஓகே, ரெடியா? எல்லாம் நோட் எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஸ்டார்ட் 1 வரும்பொழுது 1ல் கூடயே ஸ்டார்ட் போயிடும். ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க, அப்புறம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளே பண்ணுறேன். 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஓகே. ஓகே, ஸோ இந்த கவுண்டிங் எதுக்கு நம்ம பண்ணுறோம்? 4/4 இது போல் கவுண்ட் பண்ணும்பொழுது என்னென்னா, ஒரு சாங் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம டீகோட் பண்ணணும். இந்த டைமிங்கில் டீகோட் பண்ணும் பொழுது நம்ம வெறுமனா பாடல் பார்க்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம், இது பாட்டு பார்க்குறப்போ நமக்கு இதில் எங்கே ஒன்று ஆரம்பிக்குது, இல்லை பாட்டு எங்கே ஆரம்பிக்குது, எங்கே பிரேக் வருது, நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த கவுண்டிங்கில் நம்ம வந்து அதை பிரித்து எழுதும் பொழுது ஒரிஜினலாக 1ல் எங்கே ஆரம்பிக்குது, எது வந்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகுது அப்படின்றத நம்ம எழுதி புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்கள் நோட்டில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு சாங் வந்து சிலபிள் பிரிச்சிருப்போம். தேனினி மயிலும் சிலபிள் பிரிச்சிருப்போம். இப்போ அந்த சாங்குமே வந்து 4/4 தான். சரியா? ஸோ அப்போ அந்த சாங் வந்து எழுதணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி நான் ரைட் சைடில் போட்டிருக்கேன்ல 1, 2, 3, 4, நான் வந்து 4 செட்டாக ஒரு 4, 6, 7 லைன் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 8 லைன் வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சாங்கை வந்து அப்படியே அந்த டைமிங்கில் கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். சரியா? ஸோ அப்போது சாங் ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு மெயினாக நம்ம எழுத வேண்டிய இந்த 1, 2, 3, 4 தான் எழுதணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஈவன்லேயே எழுத பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நோட்டில்.
அதாவது 2 இல்லை 4 அப்படி எழுத பாருங்கள். ஈவனாக எழுத முடியலன்னா 3 ஓகே, 3 செட்டு ஓகே தான். பட் ஈவனாக இருந்தால் நல்லது, ஈவனாக இருந்தால் பெட்டர். ஓகே, ஸோ எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தரேன். 9:53 ஒரு 2 மினிட்ஸ், 9:55க்கு எழுதி முடிச்சிடுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் யாராவது எழுதிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும். அப்படிலாம் எழுதியாச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ யார் மெசேஜ் பண்ணல, எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது மாதிரி நம்பரை போட்டுட்டிங்களா? இப்போ வந்து நான் அந்த சாங்கை ப்ளே பண்ணுறேன், ஆடியோ சாங். ஓகேவா? இந்த தேனின் மயிலும் இந்த சாங்கை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாட்டு ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ பாட்டு ஆரம்பிக்கிறப்ப தேன் ஆரம்பிக்குதா, 1ல் தான் ஆரம்பிக்குது. அப்போது 1 இந்த தேன் ஆரம்பிக்கிறப்போ 1 ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது தேன் நீ மயிலும் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இப்போ என்ன பண்ணணும், 1 2 3 4 கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். சரியா? பாட்டை பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கிட்டே அந்த பாட்டு லிசன் பண்ணிட்டு இந்த 1 2 3 4 கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகும். அப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகிறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சாங் வந்து இந்த 1 சொல்கிறீங்களா, இப்போ தேன் வந்து 1ல் ஆரம்பிக்குது, அடுத்த 1ல் என்ன வருது, அடுத்த 1ல் என்ன வருது, அடுத்த 1. ஸோ எவ்ரி 1 மட்டும் இந்த லிரிக்ஸ் வந்து எந்த இடம் வருது. இப்போ சிலபிள் பிரிச்சுக்கோங்க இல்லையா, மாதுரா இந்த மாதிரி சிலபிள் பிரிச்சுருப்போம். அப்போ எந்த சிலபிள் வருது, அதாவது 1ல் மட்டும். நம்ம ஃபுல்லாக இப்போ பார்க்கல, ஃபுல்லாக அப்புறமேட் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எவ்ரி 1 1 2 3 4 1 2 ஜஸ்ட் நீங்கள் 1 2 3 4 சொல்லணும் கூட அவசியம் இல்லை. அந்த ஈவனாக அந்த அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க. அப்படி வரும்பொழுது 1 வரும்பொழுது எவ்ரி 1 வரும்பொழுது எந்த சிலபிள் வருது. இப்போ தேனுங்கிறது இந்த 1ல் ஆரம்பிக்குது. இப்போ தேன் 1 2 3 4 தேனினி மயிலும் ஏ. அப்போ அடுத்து இயேசுவின் ஏ வந்து இங்கே வருது அடுத்த 1. அப்போ அடுத்த 1ல் எவ்ரி 1ல் வந்து என்ன வருது. இப்போ நான் ப்ளே பண்ணும்பொழுது இந்த பல்லவி மட்டும் நான் ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு 2 தடவை ப்ளே பண்ணுறேன். கண்டினியூவாக ப்ளே ஆகும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சும்மா கவுண்டிங் பண்ணிட்டு விட்டுருங்க, எதையும் எழுத வேண்டாம். செகண்ட் டைமும் நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு ஆனால் கெஸ் பண்ணுங்கள், இது என்னென்ன வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். 3ஆவது தடவை வரும்போது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம என்ன வருதுன்றதை மேலே வந்து எழுதுவோம். சரியா? ஸோ ஓகேவா, புரிஞ்சுதா? இந்த சாங் ப்ளே பண்ணுறேன், ட்ரம்ஸ் ரிதமோட தான் வரும். ஒரு 4 கவுண்ட் விட்டுட்டு பாட்டு ஸ்டார்ட் ஆகும். பாட்டு ஸ்டார்ட் ஆகிறப்ப நீங்கள் 1ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த 1 2 3 4 அந்த ஸ்பீடு ஏற்ற போல் அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே போக வேண்டியதான். 3 தடவை பாட்டு ப்ளே பண்ணுவேன், பல்லவி மட்டும். ஆனால் அந்த எவ்ரி 1 அந்த 1 வரும்போதெல்லாம் எந்த சிலபிள் வருது. இப்போ மொதல் 1 ஆரம்பிக்கிறப்ப தேனுங்கிறது வருது. 2வது 1 ஆரம்பிக்கிறப்ப இயேசுவின் ஏ அப்படிங்கிற சிலபிள் வருது. அதுபோல் எல்லா 1க்கும் அப்படியே கவனிச்சுட்டே அந்த பாட்டை கவனிச்சிக்கிட்டே நீங்கள் கவுண்டிங் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? ஸோ இதில் கொஞ்சம் கவனம், அதில் கொஞ்சம் கவனம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், எப்படின்னு பார்த்துட்டு பார்ப்போம். நான் அதை ப்ளே பண்ணுறேன். ஓகே, ரெடியா? வால்யூம் வைக்கிறேன், சப்போஸ் கம்மியாக இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நோட்டு பேனா ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளே பண்ணுறேன். ஓகே, 1 2 3 4 தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் 1 2 3 4 1 2 3 அதை தேடிய நாடி ஓடிய வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் மதுரமாமே. ரெஸ்ட் விட்டுட்டு 1 2 3 4 தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் 1 2 3 4 1 2 3 அதை தேடிய நாடி ஓடிய வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் மதுரமாமே.
தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ரெஸ்ட் ஓட்டுறாங்க. 1 2 3 4 1 தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஓகே, எழுதுனீங்களா? ஏதாவது இப்போ ஒன்றில் வந்து என்ன வந்தது நான் எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேன் வந்துச்சா? பெருசாக போடும். ஓகே, ஸோ அடுத்த ஒன்றில் என்ன வந்துச்சு? எவ்வளோ எழுதிருக்கீங்களா? மாயின் வந்து தேனினி மை. ஓ, அந்த மை வருதா? இயேசுவின். ஓகே, ஸோ ரெண்டாவது ஒன்றில் வந்து என்ன வருது? தேன் இனி மயிலும். ஓகே, 1 2 3 4 தேனினி மயிலும் ஏ. அப்போது இயேசுவினில் ஏ மட்டும்தான், சரியா? அப்போ அந்த ஒன்றில் என்ன வந்துச்சு? ஏ வருது. ஓகே, அடுத்த ஒன்றில் என்ன வந்துச்சு? யாராவது எழுதிருக்கீங்களா? வேறு யாராவது ஆன்சர் பண்ணுங்களேன். அடுத்த ஒன்றில் என்ன வந்தது? திவ். குட், திவ் கரெக்ட். அது அடுத்த ஒன்றுக்கு அடுத்த ஒன்றில் என்ன வந்துச்சு? ஓகே, திவ்யம தூரமா மே. மே தான் வரும். குட். ஓகே, ஸோ அப்போது கரெக்டாக 4 பார் வருது. பார்னா ஒரு 1 2 3 4 வந்து ஒரு பார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு மெஷர்மெண்ட் தான் மெஷர்னு சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு பாரில் 1 ஆரம்பிக்கிறப்ப தேன் ஆரம்பிக்குது. அடுத்த ஒன்றில் இயேசுவின் ஏ. அடுத்த ஒன்றில் திவ் வருது. அடுத்து திவ்ய மதுரமா மே வருதுல, அந்த மே. அப்போ மே வந்துட்டு அடுத்த 2 3 4ங்கிறது ரெஸ்ட்டு. திரும்ப அடுத்த ஒன்றில் என்ன ஆரம்பிச்சிச்சு? எழுதிருக்கீங்களா? இல்லை திரும்ப அந்த சாங் போடட்டா? அதை வந்துச்சு ஒன்றில் டேவிட்க்கு. அதை ஓகே, பிரதர் யூஜின் அவங்க சொல்கிறாங்க தை, அந்த சிலபல் அதையில் ஆ தை அது வந்துச்சுன்றாங்க. வேறு யாருக்காவது வேறு வந்துச்சா? அதே தான் வந்துச்சா? சரி, நான் திரும்ப சாங் ப்ளே பண்ணுறேன். தேனிமையிலும் திவ்ய மதுரமாமே, அது ஒரு 2 மட்டும் போட்டா? ஒரு நிமிஷம், நான் அது பார் வச்சுக்கிறேன். ஓகே, நான் திரும்ப போடுறேன். அதே போல் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒன், இப்போ திவ்ய மதுரமாமே அது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஒன்றில் என்ன வருது அப்படின்றத ஓடி வருதா? அதை தேடியே நாடி ஓடி அங்கே அந்த ஓடியா? அதுபடி 2 வருதே. சரி, ஓகே, நான் ப்ளே பண்ணுறேன். செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ அதே போல் பேனை வச்சுக்கோங்க. தேனின்மை இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. கரெக்டாக அந்த 1 வரும்பொழுது எந்த சிலபுள் வருது கவனித்து பண்ணுங்கள். ப்ளே பண்ணுறேன். 2 3 4. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி
ஓடிய வருவின் திருச்சபையானோரே தேனினி மயில் திரும்ப ப்ளே பண்ணுறேன். 2 3 4. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே அதை தேடிய நாடி ஓடிய வருவின் திருச்சபையானோரே தேனினி மயிலும் என்ன வந்தது? ஓகே, பிரதர் ஷானு சொல்லியிருக்கிறாங்க தேடி தே, அந்த தேடியில் தே வருதாங்க, தேடி ஸ்டார்ட் ஆகுதுன்னு. தேடி ஏ முடிகிறது, தேடி. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து அந்த தேடியே தே தான் ஆரம்பிக்குது. திவ்ய மதுரமாமே அதைங்கிறது 4ல் அதை தே அந்த தேடியில் தே தான் பார்த்தீங்கன்னா 1ல் வருது. ஸோ அதை போடலாம் தே. ஓகே, வேறு யாராவது உங்களுக்கு புரியாமல் இருந்தால் கவுண்ட் பண்ணுறது நோட், அதாவது சாங்ஸ் எழுதி இந்த மாதிரி 1 2 3 4 எழுதி வச்சுருக்கிறேன், எழுதி வச்சு எனக்கு கவுண்ட் பண்ண தெரில இல்லை கவுண்ட் பண்ண வரலன்னா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக போகலாம். இந்த மாதிரி கவுண்டிங் எழுதிட்டு எனக்கு வந்து கவுண்ட் பண்ண வரல அப்படின்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, நீங்கள் எத்தனை பேர் வந்து நோட்டில் எழுதி நோட்டோடு உட்காந்துருக்குறீங்க? எனக்கு வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கொஞ்சம் இது பண்ணுவேன். 1 2 3 4 5 6 7 8 9 பேர். ஓகே, சரி, எதுக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு போகலாம். இல்லாட்டி நம்ம இன்னும் நிறைய பேர் எழுதுகிறாங்களோ அப்படின்னு வெயிட் பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போது இது மாதிரி தான் என்ன பண்ணணும், கவுண்டிங் எழுதுவோம். எதுக்கு அப்படி எழுதுனோன்னா, நமக்கு இது போல் பிரிக்கும் போது என்ன தெரியும்னா, இப்போது நமக்கு யூஸ்வலாக நம்ம பாடுறப்ப என்ன பண்ணோன்னா நமக்கு இதெல்லாம் தெரியாது. இப்போது தேடியே, இப்போ திவ்ய மதுரமாமே அதை வந்து நம்ம அடுத்த லைனில் தான் எழுதுவோம் சாங்கில். ஆனால் அப்போ ஒரிஜினலாக ரிதமில் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகுது, அங்கே அது 4லே வந்து அதை தேடியே தேதாங்க ஆரம்பிக்கும். இது போல் ஒரு சாங்லேயும் அந்த கவுண்டிங்கில் எழுதும் பொழுது நமக்கு மொதல் ஒரு விஷயம் என்னென்னா, சாங்கோடைய ஸ்ட்ரக்சர் தெரியும். எங்கே 1 ஆரம்பிக்குது, எங்கே ரெஸ்ட் இருக்குது, எங்கே சஸ்டெயின் ஆகுது, இது எல்லாமே நமக்கு வந்து தெரியும். யூஸ்வலாக சில நேரம் மேனுவலாக பாடும்போது, அதாவது மியூசிக் இல்லாமல் பாடும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த ரெஸ்ட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் விட மாட்டாங்க, டப்புக்குன்னு பாட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. என்னென்னா மியூசிக் இல்லாதனால அவங்களுக்கு ஒரு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிடப்போ நமக்கு அது ரெஸ்ட் எங்கே நிறையா வரும்னு தெரியும், எங்கே 1 ஆரம்பிக்குதுன்னு தெரியும். ஸோ எப்படி பிரித்து எழுதுறப்ப நமக்கு என்னென்னா கார்டு நமக்கு அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது போல் சாங் பிரிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ நம்ம கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கார்டு எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம். ஆனால் இப்படி நம்ம பிரித்து எழுதும் பொழுது நமக்கு பிகினராக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கார்டு என்ன பண்ணலாம்னா எவ்ரி 1க்கு மட்டும் கார்டு அப்ளை பண்ணலாம். எல்லா இடத்துலையும் போடணும் அவசியம் இல்லை. எவ்ரி அந்த 1 வரும்பொழுது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா கார்டு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ தேன் 1ல் ஆரம்பிக்குதா, அங்கே ஒரு கார்டு. அப்போது தேனினி மயிலும் ஏசுவினது, அப்போ அங்கே ஒரு கார்டு. அப்போ எவ்ரி 1க்கும் மாத்திரம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கஜா நமக்கு மாற்றாமல் இருக்கும். அப்போது இந்த முறை டைமிங்கில் பிரித்து சாங் எழுதுறது நமக்கு இதுக்கு மாத்திரம் இல்லை, நிறைய விஷயத்துக்கு ஒரு சாங்கை டீகோட் பண்ணுறதுக்கு, அதோடைய ஸ்ட்ரக்சர், ரிதம், கவுண்டிங், அது கார்ட்ஸ் எழுதுறதுக்கு பல விஷயங்களுக்கு வந்து நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, நான் திரும்ப ப்ளே பண்ணுறேன், மீதி எழுதிடும். இப்போ என்ன தேடியே இருக்கா, தேடியே நாடி ஓடிய திருச்சபை ஆனோர் நீ மனமே, அது வரைக்குமே எழுதிடுங்க. நான் திரும்ப ஒரு 2 வாட்டி ப்ளே பண்ணுறேன், டக்குனுங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா பென்சில் எழுதிட்டு அழைச்சிட்டு கூட எழுதிக்கோங்க. சரியா? அப்போ பென்சிலும் கையில் வச்சு நல்லது. பென்சில் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வரப்போ எடுத்துக்கோங்க. நாடி. ஓகே, அடுத்த 1ல் வந்து எழுதிடுங்க ஒரு ஃபுல்லாக. நான் ப்ளே பண்ணுறேன் திரும்ப. 3 4. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே
அதை தேடியே நாடி ஓடியே வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே. 3, 4. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் ஓகே. ஸோ ஐயோ இது எடுத்துட்டேனா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு எல்லாத்துக்கும். தேனி மயிலும் ஏ, திவ் மே, அப்புறம் தேடி ஏ ஆரம்பிக்குது, அப்புறம் ஓடியே ஓ ஆரம்பிக்குது, அப்புறம் திருச்சபை தி ரே, திருச்சபை யானோ ரே வரும்போது அடுத்த ஒன்றில் வருது. சரியா? குட். ஓகே. ஸோ அப்போ வந்து நான் அடுத்த ஒரு ஸ்டாண்ட்ஸா, அடுத்த ஸ்டாண்ட்ஸா காசினி தனிலேவா. ஸோ அது ஒரு ஸ்டாண்ட்ஸாக மட்டும் பார்த்துருவோம். ஓகே. அந்த 4 கவுண்ட்டு அந்த திவ்ய மதுர மாமே அதுலேருந்து வரும். 4 கவுண்ட் விட்டுட்டு காசினிலே கா வரும் பொழுது ஸ்டார்ட் பண்ணி எழுதுங்க. சரியா? 2, 3, 4. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. ஆமே. 2, 3, 4. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. ஆமே. 3, 4. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. ஆமே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. ஆமே. காசினி தனிலே நேசமதா. ஓகே. ஸோ கரெக்டாக வந்துச்சு அவங்களுக்கும். காசினி கா ஆரம்பிக்குது. காசினி தனிலே நே, அடுத்து நே வரும்போது நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. 2, 3, 4. அடுத்தனா கஷ்டத்தை அடங்க. ஓகே. பாவ கசடரை அதை வந்து கா வந்து ஒன்றில் ஆரம்பிக்குது. அடுத்து சாபத்தை சா வந்து அடுத்த ஒன்று வந்து சாபத்தை தொலைத்தா கண்டுணர் நீ கண் அது வந்து ஒன்று ஆரம்பிக்குது. கண்டுணர் நீ மனமே. ஸோ இந்த கவுண்டிங்கில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற பண்ணும்போதுன்னா நம்ம கையை நிப்பாட்டிடுவோம். இங்கே மே வரப்போ சப்போஸ் கண்டுணர் நீ மனமே அப்படி நிப்பாட்டக்கூடாது. இந்த கவுண்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும், சாங் முடிகிற வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும், நிற்காது. பாட்டில் வந்து ரெஸ்ட் இருக்கும், கேப் இருக்கும்,
சில இடத்துல ரெஸ்ட், பெரிய ரெஸ்ட்டு கூட ஒரு பார் ஃபுல்லாக ரெஸ்ட் இருக்கும், இது போல் வரும். இல்லை 2 பார் ஃபுல்லாக ரெஸ்ட் இருக்கும், இது போல் வரும். நோட்ஸ் அப்படிங்கிறது நோட்ஸும் ரெஸ்ட்டும் சேர்ந்தது தான். ஆனால் அந்த ரிதம் கவுண்ட்டுங்கிறது நமக்கு ஆரம்பிச்சிருந்து கடைசி வரைக்கும் அப்படியே ஈவன் அது 1 2 3 4 1 இது போல் போயிட்டே இருக்கும். சாங்குக்கு ஏற்ற போல் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதுக்கு ஏற்றது போல் தான் சாங் எழுதுவோம். இப்போ சில நேரம் நீங்கள் பாட்டு கேட்குறப்போ நம்ம பாட்டு கேட்போம், எதுக்கு பாட்டு எப்படி வச்சுக்கிறாங்க ஈஸியாக பாடாமல். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன கொத்தாசை வரும், அது ஏன கொத்தா, ஏன் கொத்தா எனக்கு ஒத்தாசைன்னு பாருங்க, ஏன கொத்தா கொத்தா, ஏன் கொத்துன்னு எழுத்து தா தனியாக ஏன் பிரிக்கணும். சில இடத்துல பாடுறப்ப நிறையா பாட்டு அப்படி வரும். அது ஏன் அப்படின்னா இது போல் டைமிங்கில் இழுக்கணும் அப்படின்னா அப்படி தான் இருக்கணும். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் எழுதுவாங்க அப்படின்னா லிரிக்ஸ் எழுதுறவங்களுக்கும் மியூசிஷியனுக்கும் நிறையா சண்டை வரும். நீங்கள் செக்குலர்லேயும் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறையா சண்டை போடுறவங்க இருப்பாங்க. என்ன அப்படின்னா என்னோடய டியூனுக்கு ஏற்றாப்புல வார்த்தை உட்காரல அப்படின்னு சொல்லி அப்போ வார்த்தையை மாற்று அப்படின்னும். அவங்க நம்ம இல்லை நீ வந்து டியூனை மாற்று, இல்லை டைமிங் மாற்றணும். ஆனால் அது அதிகபட்சமாக எதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா நம்ம வந்து லிரிக்ஸை மாற்றுறது தான். ஏன்னா கவுண்டிங்கில் நம்ம ரொம்ப கஷ்டம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா அந்த வார்த்தையை கொடன்னு பாடுற மாதிரி இருக்கும், இல்லை இழுத்து பாடுற மாதிரி இருக்கும். அந்த டைமிங்கில் உட்கார வைக்கணும். ஸோ நிறையா சாங்ஸ் பார்த்திங்கன்னா வார்த்தையை வெட்டி பாடுற மாதிரி இருக்கும். நம்மளே யோசிப்போம் ஏன் அப்படி வந்து வெட்டி பாடுறாங்க அப்படின்னு. வெட்டி பாடுறா இது போல் டைமிங்கில் உட்காரும். அப்போ தான் அப்படி உட்காந்தா தான் தாளத்தில் உட்காந்தா தான் கேட்குறது நல்லாயிருக்கும், கார்டு கரெக்டாக வாசிக்க முடியும், எல்லாமே ஒரு 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 ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இப்போ இந்த போல் 4x4னா 4x4 எழுதி 4/4 எழுதி அந்த சாங்கை வந்து சிலபிள் பிரித்து இப்படி எழுதணும். மேலே எழுதிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா கார்ட்ஸை வந்து எழுதி நம்ம வாசிக்கலாம். சரியா? இன்னொரு பாட்டு வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஸோ எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து பண்ண முடியல, டஃப்பாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நோட் இல்லை, டஃப்பாக இருக்குன்னா குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்போம். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டேவா, நாளைக்கு ஃப்ரைடே, அப்படி இல்லைன்னா மண்டே, சண்டே வந்து கஷ்டம். ஸோ நாளைக்கு அப்படி இல்லாட்டி வந்து மண்டே. ஸோ மண்டே டியூஸ்டேயில் கூட ஒரு கிளாஸ் வைப்போம், எக்ஸசைஸ் பண்ணுறது, இதை புரிஞ்சுக்கிறது. சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த பாட்டிலே மீதி ஸ்டாண்ட்ஸெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த பாட்டை நான் குரூப்பில் அனுப்புகிறேன், இந்த பாட்டையுமே. ஸோ இந்த பாட்டை ப்ளே பண்ணிக்கிட்டு நீங்கள் நோட்டில் இதே போல் 1 2 3 4 ஃபுல்லாக எழுதுங்க. எத்தனை வருதோ ஆட் பண்ணிகிட்டே போய்க்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட்ஸாக எழுதிக்கிறோமா, இன்னொரு 2 ஸ்டாண்ட்ஸாக எழுதிக்கோங்க. இந்த பாவியை ஸ்டாண்ட்ஸாகவும் காலையில் அந்த ஸ்டாண்ட்ஸாக எழுதிட்டு நீங்கள் இந்த எவ்ரி ஒன்றில் எந்தெந்த இது வருதுன்னு எழுதுங்க. ஓகே, எழுதுங்க. இது வந்து ஹோம்ஒர்க் எடுக்கட்டும். அதே போல் இன்னொரு பாட்டு, நன்றியால் துதி பாடு இயேசுவை நாவாலே என்றும் பாடு, அதுவும் இதே போல் எழுதி சிலபிள் பிரிச்சுட்டு இது போல் 1 2 3 4 போட்டு எழுதுங்க. நான் சாங் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதுவுமே ஃபஸ்ட்டு ஒரு 4 கவுண்ட் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஆரம்பிக்கும். இதே போல் எவ்ரி ஒன் மட்டும் எதுனா போதும், 2 3 4லாம் விட்டுருங்க. பாட்டை ஃபுல்லாக எழுதுவோம், பட் ஃப்யூச்சரில் நம்ம எழுதுவோம். ஏன்னா பாட்டு ஃபுல்லாமே நமக்கு எழுதும் பொழுது இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த என்ன சொல்கிறது, அந்த சாங்குடைய ஸ்ட்ரக்சர், ரிதம், அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து ஒரு அந்த சாங்கையும் புரிஞ்சுக்க முடியும். அந்தோடைய நமக்கு ரிதமோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாகும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த பாட்டுக்கு இன்னும் 2 ஸ்டாண்ட்ஸாக இது போல் 1 2 3 4 போட்டு எழுதுங்க. நன்றியால் துதிப்பாடு நான் லிரிக்ஸும் அந்த ஆடியோ சாங், இந்த 2 ஆடியோ சாங் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அந்த பாட்டுக்குமே ஒரு பல்லவி 2 சரணம் இல்லை 3 சரணம் இது போல் 1 2 3 4 போட்டு பிரிங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த 3/4 இது கார்ட்ஸுமே கொஞ்சம் போட்டு வாசிப்போம். சரியா? ஓகே. ஸோ எவ்ரி ஒன்றுக்கு மட்டும் எழுதணும். எல்லாரும் பண்ணுங்கள். டவுட் இருந்தது 1 2 3 4 கவுண்டிங் எனக்கு புரியல, இல்லை இப்போ உங்களுக்கு பண்ணும்பொழுது எனக்கு எப்படின்னு வரல தெரிஞ்சதுன்னா குரூப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து நம்ம வைப்போம். சரியா? வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் நிறையா பண்ணலாம் அந்த 1 2 3 4 கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியம், தாளம் வந்து ஒரு மியூசிஷியனுக்கு தாளம் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி நம்ம யாரோ ஹெல்ப் நமக்கு வந்து தேவைப்படுற மாதிரியா இருக்கும். சரியா? ஓகே. ஸோ கவுண்டிங் நிறையா இருக்குது. 4/4 6/8 எல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ இன்றைக்கி வந்து 4/4 நம்ம வந்து ஒரு 2 பாட்டு பார்த்துருக்குறோம். சரிங்களா? இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இப்போ கேளுங்க, எக்ஸசைஸ் இந்த அசைன்மெண்ட்ஸ்லேயோ இல்லை இன்றைக்கி எடுத்த கிளாஸில் அந்த டைம் சிக்னேச்சர், ரிதம் கவுண்ட் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் நவ். யூஜுவலின் உங்களுக்கு புரிஞ்சுதா? யூஜுவலின், எய்லின்,
புரியுதா? நீங்களே போட்டிங்களா, அப்பா ஹெல்ப் பண்ணாங்களா? வெரி குட், வெரி குட். ஸோ ரொம்ப ஈஸி தான். பட் இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி என்ன சொல்கிறது, நேரில் சொல்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆன்லைனில் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் எடுக்கிற, செகண்ட் பேட்ச் தான். பட் இருந்தாலும் சில விஷயம் நமக்கு ஈஸியாக இருக்காது நேரில் சொல்கிற மாதிரி. ஸோ அதனால தான் கேட்டுக்கிறேன். ஆனால் ஈஸி தான் உங்களுக்கு வந்து. ரொம்ப நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கற்றுக்க முடியாத பயங்கரமாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நம்ம சின்ன விஷயந்தான், புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஓகே. ஸோ எதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ப்ரேயர் பண்ணி. ஓகே. ஸோ அசைன்மெண்ட்ஸு புரிஞ்சுதா? இந்த பாட்டுக்கு 2 சரணம், இதே போல் 1 2 3 4 எழுதி அந்த அடுத்த ஒன்னில் என்னென்ன வருதுன்னு எழுதணும். நன்றியால் துதிப்பாடு அந்த பாட்டுக்கும் இது போல் 1 2 3 4 எழுதி எவ்ரி ஒன்னில் நன்றியால் நன் வந்து 1ல் தான் ஆரம்பிக்குது. நான் அது தான் சூஸ் பண்ணேன். ஆனால் எல்லா பாட்டுமே இந்த போல் 1ல் தான் ஆரம்பிக்குமானா கிடையாது. ஒரு சில பாட்டு வந்து 2ல் ஆரம்பிக்கும், ஒரு சில பாட்டு 3ல் ஆரம்பிக்கும், ஒரு சில பாட்டு 4ல் ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு பாருங்களேன். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இது நம்ம பாட்டாக கேட்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும், 1ல் தான் ஆரம்பிக்குதோன்னு இருக்கும். ஆனால் அது 1ல் ஆரம்பிக்காது. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் 2 3. ஒரு தாய் பார்த்தீங்கன்னா ஒருங்கிறது 4ல் ஆரம்பிக்கும், தாய்ங்கிறது தான் 1ல் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ எக்ஸசைஸ்க்காக நான் 1ல் ஆரம்பிக்கிற மாதிரி 2 சாங் எடுத்துருக்கிறேன். பட் நம்ம அப்புறம் போக போக அந்த மாதிரி சாங்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதாவது எல்லா சாங்குமே 1ல் தான் ஆரம்பிக்கணும் அப்படி கிடையாது. ஒரு சாங்குமே எந்த கவுண்டில் வேணால் ஆரம்பிக்கலாம். 1லேருந்து 4க்குள்ளே 1 2 3 4 எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம். சில பாட்டு பார்த்தீங்கன்னா 1.5ல் ஆரம்பிக்கும், 1க்கும் 2க்கும் நடுவில் 1.5 2.5 3 அப்படி இருக்க பாட்டு கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். போக அது வந்து பார்ப்போம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ அப்போ வந்து 2 பாட்டுக்கு நான் 2 பாட்டு ஆடியோவும் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அந்த லிரிக்ஸுமே நன்றியால் துதிப்பாடு லிரிக்ஸுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து அப்படி பிரிண்ட் எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை வந்து நோட்டில் நீங்கள் எழுதினாலும் சரி, அது உங்களுக்கு எப்படி வசதியோ செஞ்சுடுங்க. ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுனாலும் ஷேர் பண்ணுங்கள், பண்ணிடுறது எனக்கு தெரியும். சப்போஸ் புரியலன்னாலுமே நான் வேறு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு யோசிப்பேன், வேறு எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு அதை நான் யோசித்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் செய்வேன். ஓகே. ஸோ இந்த கிளாஸஸ் என்ன சொல்கிறது, ரிதம், அண்டர்ஸ்டாண்டிங் த ரிதம்னா என்ன, அது எப்படி கவுண்ட் பண்ணணும், இப்போ 4 எப்படி கவுண்ட் பண்ணணும், சாங்குக்கும் இந்த 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 கவுண்ட்டும் எப்படி வருது, எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது, இது போல் இதுதான் பேசிக். இது போல் எழுதி பிரித்து நீங்கள் எல்லா பாட்டுக்கும் பாட்டு எழுதணும், சிலபிள் பிரிக்கணும். அப்புறம் இது போல் நீங்கள் கவுண்டிங் எழுதி அதுக்கேற்றது போல் மேலே எழுதணும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சாங் வந்து எழுதுறதுக்கு இவ்வளோ தான். சாங் எழுதணும், சிலபிள் பிரிக்கணும், இந்த மாதிரி கவுண்டிங்கில் எழுதணும். இது 3 எழுதிட்டாவே போதும். இதுக்கப்புறம் நம்ம கார்டு அப்ளை பண்ணுறது, நோட்ஸ் எழுதுறது எல்லாமே இதோட மேலே தான் எழுதும். ஸோ இது ரொம்ப வந்து முக்கியம். ஸோ 2 பாட்டுக்கு பண்ணிடுங்க. இந்த வாட்டி வந்து வீடியோ அசைன்மெண்ட் வந்து கிடையாது, வீடியோ அசைன்மெண்ட்ஸ் இல்லை, 2மே ரைட்டிங் தான். ஆனால் சவுண்டு மேட்ச் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நம்ம வாரம் பார்ப்போம். இப்போ போன வாரம் வந்து 4 நோட்ஸ் பார்த்துருப்போம், 4 நோட்ஸாக 3 நோட்ஸ் பார்த்துருப்போம். அடுத்தடுத்து 5 நோட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வாரம் அதையும் கண்டினியூ ஆகும். ஸோ அந்த எக்ஸசைஸும் அதுவும் ரைட்டிங் எக்ஸசைஸ் நீங்கள் லிசன் பண்ணி சவுண்டு மேட்ச் பண்ணி எனக்கு அனுப்புங்க சைட் பை சைடாக. இது வந்து சிலபிள் நான் சொல்கிறேன், டைமிங் ரிதம் கவுண்டோட எழுதுறது. ஸோ 2 அசைன்மெண்ட். ஒன்று வந்து என்ன, இந்த பாட்டுக்கும் நன்றியால் துதிப்பாடு பாட்டுக்கும் 1 2 3 4 எழுதி 1ல் என்ன வருதுன்னு எழுதணும் 2 பாட்டுக்கு. இது ஒரு அசைன்மெண்ட். அப்புறம் நம்ம அந்த சவுண்டு மேட்ச் அது வந்து பிரதர் வந்து ஷேர் பண்ணுவாங்க குரூப்பில், உங்களுக்கு அந்த லிசன் பண்ணி நீங்கள் எழுதுங்க. சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். உங்களுக்கு புரியலனாலும் எந்த கொஸ்டின்ஸ்னாலும் இந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி எடுத்ததாக இருந்தாலும் சரி, குரூப்பில் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட் இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் வந்து வச்சுக்கலாம். சரி, ஓகே. நான் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட இந்த தாளத்தை குறித்து ஒரு சில காலை கற்றுக்கொண்டோம். ரொம்ப அடிப்படையான காரியம், முக்கியமான காரியமாக இருக்கிறது. அப்போ நான் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். அதுவரை நீங்கள் எனக்கு தந்த இந்த ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் இதை சரியாக புரிந்து கொண்டு அப்போ நன்றாக வாசிக்க புரிந்து கொள்ள உங்களுடைய நாம் மகிமைக்காக அதை வாசித்து செய்ய நீங்கள்
நீங்கள் கிருபை செய்யுங்க. இதை கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பரிபூர்ணமாக தரும்படி ஜெபிக்கிறோம். ஒரு காலத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்கள் இப்போ நேத்திரையை கடந்து சொல்லுகிறோம். தகப்ப நல்ல ஒரு நேத்திரையை சமாதானத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.